மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது அதாவது எங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பதில் சொன்னால் சரி தான் செய்வேன்னு மாதிரி சொல்லியிருக்கிறேன். இனி வந்து நான் தங்கச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா டிரெக்டாக ஒவ்வொரு மாதம் அனுப்ப நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கார அக்கா வந்து கதைச்சவா உங்களுக்கு அடித்தது எவ்வளவு கடனையாக இருக்கும் அப்படின்னு கேட்க வந்துட்டு அது எனக்கு தெரியலைன்னா நீங்கள் ஒருக்கா அந்த வீட்டுக்கார அக்காவோட கதைச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவர் சொன்னவர். அந்த அக்காண்ட குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நினைச்சா வந்துட்டு எனக்கு கவலையாக இருக்குது. அதே டைம் இவர் வந்து செஞ்ச ஒரு செயலை நினைக்க வந்துட்டு கடுப்பாக இருக்குது. ஆறு உங்களுக்கு அடிச்சதோ? எனக்கு அடிக்கிற தொண்டெல்லாம் பிடிக்கும், கண்ணெல்லாம் கரங்கண்டு, கண்ணு இப்படி சின்ன கண்ணு வீங்கி. அதாரு உங்களுக்கு அடிச்ச பொம்பளையா ஆம்பளையா? இல்ல இல்ல என்னட்ட போயிட்டு இல்ல அவன் வீட்டுல இருந்து ஒரு 5-6 அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலைக்கு தான் வந்திருக்கோம். கீரிமலைன்னா தெரியும் வந்து உங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு 1-2 பேராக வந்துட்டு அதாவது எங்களுடைய உதவி திட்டங்களுக்குள்ளே வந்துட்டு உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பழைய ஆக்கள்டையும் வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கான அந்த உதவிகளையும் வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்துட்டு பாமகட மாத காசு நினைக்கிறேன் வந்துட்டு போன மாதம் வந்துட்டு அந்த துவசத்துக்கு போயிட்டு வந்து 75,000 சம்திங் கொடுத்த நாங்கள். அதில் மாத காசு வந்துட்டு என்ன செஞ்சோம்ன்ற எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வீடியோ பார்த்தா தெரியும். உண்மையிலே வந்து சொன்னான மாட்டிங்க இந்த நாட்கள் வந்து இருக்கக்கூடிய ப்ரெஷர்ன்னு சொன்னால் கையில் பார்த்தா காட்டாதான், நான் இவரத்தை வச்சு பார்த்தா காட்டும் வந்துட்டு அவ்வளோ தூரத்து ப்ரெஷர். காரணம் என்னென்னு சொன்னால் வீட்டு வேலை ஒரு பக்கம், வேளாண் ரோடு ஒரு பக்கம், குழப்பங்கள், இனி வார கோளுகள் அதுகள் ரெண்டெல்லாம் சரியான குழப்பம், சரியான ப்ரெஷர் வந்துட்டு நித்திர கூட வந்துட்டு சரியாக கொள்றதில்ல. அப்போ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் கீரிமலைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி போட்டு வெளுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலே வந்து ஒரு நியூஸ் என்னென்றால் இனி வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு பிரச்சனையாக இன்றைக்கும் ஒரு சில பெட்ரோல் செட்டில் வந்துட்டு குழப்பமாக கியூஆர் கோட் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பெட்ரோல் பிரச்சனை. அப்போ நாங்கள் வந்து வர திடீர்னு காரில் இருந்தபடியாக நான் இப்போ யோசித்ததை இப்போ ஒரு லைனால் போயக்குள்ள அந்த லைனில் வந்து ஹெல்ப் கேட்ட ஒரே யாரும் இருந்தால் ஒரேடியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கீரிமலையிலேருந்து ஒரு தம்பியோ அண்ணாவோ தெரியா வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணவர் வந்து அப்போ இந்த சம்பவத்தை வந்து வடிவாக கேளுங்க வந்துட்டு. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது அதாவது எங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நாங்கள் உண்மையிலே வந்துட்டு பொம்மை இல்லை, எங்களுக்குமே வந்துட்டு அறிவு இருக்குது. அதன்படி ஓரளவுண்டாலும் நாங்கள் யோசித்து தான் செயற்படுவோம். அப்போ நாங்கள் கீரிமலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ பாமகட்ட போயிட்டு வந்துட்டு அந்த மந்த்லி ஹெல்ப்பை கொடுத்து கொண்டு இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணி போட்டு இவருக்கு வந்துட்டு கால் பண்ண வந்துட்டு இவர் வந்து ஹச்சர் அண்ணா நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பார்த்து கால் எடுத்தது வந்துட்டு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வண்டி இருக்கிறாங்க வந்துட்டு அவங்க சரியான மாதிரிக்கு கஷ்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வந்துட்டு கீரிமலை சிவன் கோயிலில் வந்துட்டு மடத்தில் வந்துட்டு சாப்பிட்றவங்க. அது பத்தாக்கு வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தொழுநோயோ சம்திங் அந்த கச நோய் இருக்குதாம் வந்து அதால் அவருக்கும் வந்துட்டு வேறு வேலைகள் செய்யலாமல் இருக்குது. அதால் சரியாக கஷ்டப்படுறாங்க வந்துட்டு சாப்பாட்டுக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கடனுமே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னா கட்டாயம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தார். அப்போ என்ன சொல்கிறது வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கச நோயின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு நோயின்னு நினைக்கிறேன். அதே மாதிரிக்கு 3மே வந்து பொம்பளை பிள்ளையெல்லாம். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மடத்தில் போய் சாப்பிட்றாங்க, அது வேறு கடனும் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்னுமே கஷ்டம் தானே. அப்போ நான் சொன்னேன் அவங்களோட நம்பரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு முதலே அவர் அனுப்பியிருந்தவர் வந்து அப்போ நான் வந்து அந்த நம்பருக்கு முதல் வந்து கால் பண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளை வந்து காய்ச்சி அப்புறம் இவர்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்ன அப்புறம் வந்துட்டு இவர் கால் பண்ணி சொன்ன பிறகு அந்த வீட்டுக்கார அக்கா வந்து கதைச்சவா. அப்போ அக்கா வந்து கதைச்சா நான் யோசித்த வந்து லொக்கேஷனை கேட்டு போட்டு நாங்கள் போயிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுப்போம். இனிஷியலாக வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணி போட்டு மிச்ச விஷயங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து கேட்டேன், என்னக்கா அவங்களுக்கு பிரச்சனை, இப்படி ஒரு அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னவரன்னு சொல்ல, ஓமண்ணா நாங்கள் சாப்பாட்டுக்கே சரியான மாதிரிக்கு கஷ்டப்படுறோம், அது போக எங்களுக்கு வந்துட்டு
கொஞ்சம் கடன் இருக்குதுன்னா அதால் பயங்கரமாக கஷ்டப்படுறோம், வீட்டை கூட இருக்கலாத நிலைமை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அக்கா வந்து சொன்னான். இதே தான் வந்துட்டு அந்த அண்ணாவுமே வந்து சொன்னவர். அப்போ அந்த அண்ணாட்ட நான் வந்து கேட்டேன், அண்ணா கடன் என்று சொல்லக்குள்ளே வந்துட்டு எவ்வளவு கடனையா இருக்கும் அப்படின்னு கேட்க வந்துட்டு அது எனக்கு தெரியலைன்னா நீங்கள் ஒருக்கா அந்த வீட்டுக்கார அக்காவோட காய்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவர் சொன்னவர். அப்போ நான் வந்து அந்த அக்காட்ட கேட்டேன், எவ்வளோ அக்கா உங்களுக்கு கடன் நிற்கிது அப்படின்னு சொல்லியும் வந்து அப்போ அந்த அக்கா சொன்னால் எனக்கு 4 லட்சம் ரூபா கடன் நிற்கிது தம்பி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வட்டிக்கு தான் வாங்கினாங்களா, ஆனால் எனக்கு தெரியாது வந்து அது மீட்டர் வட்டின்னு சொல்லி அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் வண்டி இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது, நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யன்னா நீங்கள் அந்த அண்ணா கேட்டு பாருங்கோ, அந்த அண்ணாட்டு தான் வந்துட்டு கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கதை வந்து இந்த அக்கா சொன்னான். சொல்ல வந்து எனக்கு ஷொக் ஆகிட்டு. இந்த இடத்துல நாங்கள் 2 விஷயத்தை யோசிக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த அண்ணா கேட்டேன், அண்ணா அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்ல இவர் சொன்னவர், எனக்கு தெரியாது தம்பி, என்ன சொல்கிறது, நான் வந்து அவங்கள பாவம் பார்த்து தான் உங்களை வந்துட்டு அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த அக்கா வந்து சொல்கிறா வந்துட்டு கடன் வாங்கினதே வந்து அந்த அண்ணாட்டு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயே வந்து எனக்கு அதை கேட்டு வந்து என்ன சொல்கிறது, இவங்களுக்கு போய் அந்த ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டே போயிட்டுது. காரணம் என்ன சொன்னால் இவங்க வந்து பாவம், அதில் மாற்றம் இல்லை. அண்ட் வந்துட்டு இவங்க செஞ்ச போல் வந்து மீட்டர் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஹெல்ப் பண்ண சொல்லி வந்துட்டு கால் பண்ணின அண்ணாவை உண்மையிலேயே வந்து அவர் எனக்கோ நிறைய தடவை மெசேஜ் கால் பண்ணியிருக்கார் வந்து. அப்போ நான் உண்மையிலேயே அதை பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கு வந்துட்டு அடித்தது. அப்போ அடிக்க அவருமே சொன்னது வந்துட்டு, அண்ணா நீங்கள் வந்துட்டு என் மெசேஜை பார்த்துட்டு கால் பண்ணது அவ்வளோ எனக்கு சந்தோஷம்னு சொல்லி. அப்போ நான் யோசித்தேன், உண்மையிலே வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் வந்துட்டு ஒரு ஆள் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் பிறகு பார்த்தா தான் தெரியுது வந்துட்டு அந்த கடனே வந்து இவர் தான் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடனை வாங்க முடியாத நிலைமையில் எங்களை அனுப்பி எங்கள் மூலமாக காசு எடுத்து அந்த கடனை இவர் வாங்கியிருக்கிற ஐடியா தான் எங்களை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிற, உண்மையிலே அது ஒரு பிள்ளையான விஷயம். இவன் வந்து அது உண்மையாகவே இருந்தாலும் அது உண்மைதான். அப்போ அவர் வந்துட்டு சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு, அண்ணா இப்படி நான் தான் வந்துட்டு கொடுத்தேன் கொண்டான்னு கூட வந்துட்டு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட இவர் ஃபோன் பண்ணி அந்த அக்காவுக்கு சொல்லியிருக்கலாம், இங்கே அவர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கோல் அடிப்பார், கோல் அடித்தா வந்துட்டு இந்த கடன் கதையை சொல்லுங்க பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தான் தந்தேன்னு சொல்லிடுறாங்க, அப்புறம் நான் வந்துட்டு உங்களை இருக்கையும் விட மாட்டேன்னு சொல்லி அவர் வளமையாக விரட்டுற மாதிரி கூட வந்துட்டு விரட்டி இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதுவுமே வந்து சொல்லாமல் நார்மலாக அவர் கால் பண்ணுவார், நீங்கள் கதையும் கொண்ட இந்த அக்காவும் பாவம் தானே, அவள் வந்துட்டு உண்மையை வந்துட்டு சொல்லிட்டா. உண்மையை சொன்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு இவரில் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களை வந்து ஒரு பகடக்காயாக வந்துட்டு யூஸ் பண்ணி தன் ஒரு கடனை அதுவும் வட்டியோட, அதுவும் மீட்டர் வட்டியோட வந்துட்டு வாங்க இணைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வந்துட்டு கொஞ்சம் கோவம் வருமென்று யோசிச்சுப்பாங்க. அதுவும் மீட்டர் வட்டி என்றைக்க நான் நினைக்கிறேன் அதில் கஷ்டப்பட்டதுலண்டா அப்படி ஒரு 1,50,000 அப்படி தான் வாங்கியிருக்கீங்க போல். ஏன்னா அப்போ இவரை வந்து பாருங்க, ஒரு என்ன சொல்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து மடத்தில் வந்துட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தான் வந்துட்டு கால் பண்ணவர் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச இடத்துல சண்டை கடனுக்காண்டி எங்களை அனுப்பி உதவி செய்ய நினைச்சவரன்றோடையே வந்து எனக்கு சரியாக மனம் விட்டு போயிட்டு. அப்போ இப்படியெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு யோசித்தா உண்மையிலே வந்துட்டு மனசுக்கு வேதனையாக இருக்குது. பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோக்களில் கூட வந்துட்டு உண்மையிலேயே வந்து சரியான கஷ்டப்பட்ட ஆக்களை தான் நாங்கள் வந்துட்டு எடுத்து போட்டிருக்கோம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு அப்படியானவங்கள தேர்ன்ற வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு சரியான கஷ்டம். பார்த்திங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு சைடெல்லாம் உண்மையிலேயே நிறைய வறுமைப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்குமேலே விருப்பம் நிறைய இடங்களுக்கு போகணும்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு தெரியும் வீட்டு வேலையோடு வந்துட்டு நாங்கள் மினக்கட்டுன்றதுக்கால இப்போ நான் வந்துட்டு விட்டுட்டு போகலாது. சொன்னால் ஏற்கனவே 2 வருஷம் தாண்டிட்டு வந்துட்டு எல்லா வீடுகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் எங்களோட வீடு வந்துட்டு இன்னும் முடியலை. அப்போ அதையுமே வந்துட்டு நாங்கள் முடிக்கணுன்றக்காண்டி தான் நான் இப்போ நிற்கிறேன். ஒருவேளை அது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் முடிவுகளில் இல்லாட்டி வார வருஷத்துலேருந்து நாங்கள் வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டு அதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ தயவு செய்து இப்படியான விஷயங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணாதீங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அக்காண்ட குடும்பத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அதை இணைச்சா வந்துட்டு எனக்கு கவலையாக இருக்குது. அதே டைம் இவர் வந்து செஞ்ச ஒரு செயலை எனக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்குது. அதே நேரம் நான் அவருக்கு சொன்னான், இப்படி வந்து கடன்களுக்கு வந்துட்டு எங்களை ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்லி தான் வெளியில் உள்ளவங்க கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கடன்கள் இனியிலேன்ற ஒரு அத்தியாவசிய தேவைக்குப்பட்ட கடன் அப்படின்ட்டு சொன்னால் வந்துட்டு நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து மீட்டர் வட்டி கொடுத்த ஒரு கடனை வந்துட்டு எங்கள் மூலமாக வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு எல்லாரையுமே யோசித்து செயற்படுற ஒரு ஆள். அப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளாக இப்படி ஒரு விஷயம் கதைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்துட்டு
சரியான மாதிரிக்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து வெளுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை, அதாவது பாமகவிட்ட போவோம். வந்து அவர் அண்ணாட துவசம் வந்துட்டு நல்ல மாதிரி முடிஞ்சு நினைக்கிறேன். உனக்கு படமெல்லாம் அனுப்பினாங்களா? எனக்கு முன்னாடி வந்து இந்த எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் சாப்பாடு எல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட போயிட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக கதைச்சிட்டு அவங்களோட மாதாந்த உதவி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கிற அந்த பிள்ளை செய்து நினைக்கிறேன். அந்த மாதாந்த உதவியை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் வந்து சங்கானே, அதாவது சந்தோஷம் கிடையாது சின்னவன் இருக்கான் தானே, அவன்கிட்ட வீட்டுக்காக போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து அவன் எனக்கு கால் பண்ணவன், அண்ணா அதாவது மாமா கிருஷ்ணா மாமா ஒரு அவசரமாக வாங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அவர்கிட்டையும் போகிறோம். அப்போ நாங்கள் இப்படியே போய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீரிமலை அலுவலம் முடிச்சு கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே போகிறோம் வந்துட்டு. ஸோ வந்துட்டு இதை தான் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட அக்கினி தம்பி என்ன செய்யறான்ற பார்ப்போம் வாங்க நைஸாக. ஆனால் விலாசமாக தெரியலையா பகை? இனி என்ன செய்வீங்களா? அந்த வைட்னிங் க்ரீம் இருக்குல்லோ அதை இப்போ பண்ணி கைக்கு போடணும். கையை கொஞ்சம் வெள்ளையாக தான் தெரியுமேடா. எப்படி நான் உண்மையிலே வந்து இதை காட்டுற நோதோ வீக்கவா இருக்காது, தொட்டா அடுவட்டுரும் இல்லை விரைப்பாக இருக்காது கடை அவ்வளோ வீக்கிட்டு கொஞ்சம் அந்த கலர் வரல. இல்லை நான் உண்மையிலே இப்போ எந்த நேரத்தை எடுத்து கூட நான் உண்மையாக இப்போ 2 சாப்பிடல இருந்தால் இந்த இடத்துல இந்த பச்சையை நான் காட்டக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் நேற்று கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் மீனக்கட்டு 76 என்ற காசு கொடுத்து வந்து இதை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அப்போ நாங்கள் அதை வீடியோக்களில் காட்டி அக்னின்ற அந்த பெருமையை பாடணும். வந்து எனக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன் இஞ்சாலையா, ஆனால் பிளான் தான் அடிச்சுக்காண்ணா. இனி எங்கே அடிக்கிறப்பல இனியோட இடமில்லை போலக்கா, அவ்வளோதான். சரி ஓகே, அப்போ நாங்கள் விளக்கிடுவோம். இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணல, அவங்களோட பேரோ இடமோ. இப்போ ஈவன் கீரிமலைன்னு சொன்னால் கூட கீரிமலையில் எத்தனையோ பகுதிகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த மனசார நான் கவலைப்பட்டு அவங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு போகிற டைமில் அவங்களோட கதையை வந்துட்டு அங்கே போட பண்ணிவிட்டு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அதிகமான நாட்கள் சொல்கிற விஷயம் வந்து எங்களுக்கு அதாவது உதவி வீடியோக்கள் நீங்கள் செய்யுங்க கிருஷ்ணா, அதுதான் வந்து எங்களுக்கு பார்க்க விருப்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்களுமே செய்ய தயாராக இருக்கோம். அப்போ நான் முன்ன மாதிரி இல்லை, நான் இப்போவே சொல்லியிருக்கேன் வந்து நிறைய தடவை வந்து, அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு காசு அனுப்ப சொல்லி நான் யார்கிட்டையுமே வந்து சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண விரும்புகிற நீங்கள் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே அவங்களுக்கு போய் செய்கிற மாதிரி தான் எல்லா ஹெல்ப்புமே வந்து செய்தோம். இருந்தாலும் நாங்கள் முதல் தடவை போயிட்டு பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு வர அழகில்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அந்த முதல் கொடுக்கக்கூடிய காசுகள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து ஒரு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவரால் வந்து அனுப்பியிருந்தா வந்து ஒரு 1 lakh நினைக்கிறேன் வந்து அதை 4 ஃபேமிலி கொடுத்துட்டேன் வேண்டாம். கடைசியாக அங்கே கொடுத்தாங்க அச்சுவேலியில். அப்போ அதோடு வந்துட்டு முடிஞ்சுது. அப்போ யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ முன்னமெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அனுப்பி போட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிற இடங்களில் கிருஷ்ணா பார்த்து ஓகேன்னு சொன்னால் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களோட அந்த பிறந்த தினங்களோ சம்திங் எதே இருந்தாலும் முன்னிட்டு நீங்கள் இங்கே வார டைமில் நீங்களுமே எங்களோட சேர்ந்து வந்து வரலாம். நாங்கள் வீடியோ செய்யக்குள்ள கூட நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போவோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டே கூட வந்து கேட்பள்ளிக்கு ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்துருப்பார் எங்களோட, அதேமாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அதேமாதிரி நீங்கள் எங்களோட வந்தும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஊரில் உள்ளவங்களோட சோரங்கள் சொந்தங்கள் யாருக்காவது நீங்கள் அனுப்பிட்டு சொன்னால் நாங்கள் போயிட்டு வந்து வாங்குவோம். லைக் இப்போ எஃப்னால இந்த இடம் என்றாலும் நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே ஒரு 2 நாளோ 3 நாளோ இல்லாட்டி ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ அதுக்குள்ளே இப்போ 2-3 நாளைக்குள்ளே உண்மையிலே வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த அக்கா அனுப்பி ஒரு இப்போ என்ன சொல்கிற ஒரு நாளைக்கு ஒரு 20 நாளைக்கிட்டே இருக்குமென்னு சொன்னால் அதை 4 ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு எங்களுக்கு கையில் கிடைச்ச ஒரு காசு வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு நாங்கள் அதை வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்துட்டு கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். எங்களுக்கு பெருசாக எல்லாம் தேவையில்லை வந்து, அதாவது முடிய வந்துட்டு, அதாவது முதல் தடவை போய் பார்க்குறாங்களுக்கான ஒரு உதவிக்கு வந்துட்டு நீங்கள் தந்தீங்க, அதாவது யார் மூலமாவது கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் எங்களோட இந்த விடயங்களை தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகும். நான் நிறைய வீடியோக்களில் சொல்கிற விஷயம் தான், அரைச்சமாகவே திருப்பி அரைக்க நினைக்காங்க. நாங்கள் எங்களோட முயற்சியை டைமு எல்லாத்தையுமே நிறைய வந்துட்டு இதுக்குள்ளே போடுறோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போல்லாம் பெட்ரோலுக்கு நிறையவே பிரச்சனை. இப்போயுமே வந்து
கியூவில் நின்று அடிச்சுட்டு வரோம். ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஃபுல் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னால் அப்புறம் எதுவும் சிக்கல் வந்தாலும் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்களுமே எங்களோட முயற்சியை போடுறோம். ஈவன் ஒரு ஃபேமிலிக்கு நான் கூட கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கலாம். ஆனால் கண்டினியூவாக பார்க்க போகிற எல்லாருக்குமே வந்துட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் உண்மையிலே கஷ்டம் வந்து என்ன சொன்னால் ஒரு கை தட்டி யோசை வராது. இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு கை கொடுத்தா தான் வந்து அது வந்து ஒரு நல்ல மாதிரிக்கு கொண்டு போகலாம். ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நல்ல வழியில் நேர்த்தியாக நல்ல மாதிரி ஒரு நல்ல முறையில் நல்லவங்களுக்கு போய் கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம் வந்து அதை வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வந்துட்டு இதை செய்கிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கூட செஞ்ச வீடியோக்கள் எல்லாத்துக்குமே ஈவன் இப்போ கடைசியாக போட்ட அந்த மல்லாத்தில் எடுத்த வீடியோக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ கதைச்சி பிளான் பண்ணி வச்சுக்கேன். லைக் வந்து இப்போ ஒரு 3-4 பேர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுக்கேன். ரைட், அவங்களுக்கான உதவியை இன்னென்ன மாதிரிக்கு அவங்கள கொண்டே அப்படியே வந்துட்டு செஞ்சு முடிச்சு விட்றாங்க. அதாவது நாங்கள் இடையில நின்று அதை வந்துட்டு வழிப்படுத்தி மானிட்டர் பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறோம். அவ்வளோதான் எங்களுக்கு வேலையை தவிர வேறு எதுவுமே இல்லை. நல்ல மாதிரி எல்லாமே போகுது அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து இவங்களோட போயிட்டு இருக்கா கதைச்சி போட்டு துவசங்களும் என்ன மாதிரி முடிஞ்ச அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கும் கையுடைஞ்சதானே அதே மாதிரி ஒரு கால் நோமலாக பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் சங்கானையை போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஏர்லியாகவே விளக்கிட்டேன். வீட்டை 10:30 இருக்கும் போல கிடைக்கல. அப்போ அம்மாவுக்கு வந்து நான் சொன்னான் இன்றைக்கு வந்து சமைக்க வேணாமல் நாங்கள் வெளியில் சாப்பிட்றோம்ட்ட. அப்போ அம்மா சொன்னால் அரிசி போட்டுட்டேன்னு சொல்லி. அப்போ மனுஷி சொல்லிச்சு நீங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்தால் இன்றைக்கு கூட தலையெல்லாம் கொட்டுவேன் எல்லாத்தையும். அப்போ நான் சொன்னேன் சரி இன்றைக்கு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து வீட்டையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போவே நேரம் 2:45 ஆகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு கீரி மேலைக்கு போயிட்டு சங்கானையை போயிட்டு வீட்டை போய் அப்படியே 6 மணி ஆயிரம். இரவு சாப்பாடு தான். சரி அப்போ வந்துட்டோம். நிறையவே விருப்பம் இருக்குது உண்மையிலே வந்து கிருஷ்ணாண்ட பேரில் திறந்த கடை இருக்கா போய் பார்க்கணும் அவங்களோட நிலைமையம் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது கடை வந்து இப்போ செயற்படுற மாதிரி தெரியலை. அதால் என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ தெரியாத அவங்கள மனசு கஷ்டப்படக்கூடா அப்படின்றக்காண்டி நான் கேட்காம இருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோக்கள் சிலவளை பார்த்தா அவங்க அதுக்கான ஒரு பதிலை எனக்கு எழுதுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். எழுதாத பட்சத்தில் ஒரு போய் கதைக்கிறான் என்ன நடந்தேன்னு சொல்லியா கார் வேறு கேன பிரச்சனை கொடுக்கு எல்லா பக்கத்தாலேயும் சத்தம் பெறுது கடப்படாண்டு இத்தனை நேரம் தான் திருத்துறது எனக்குண்டா தெரியலப்பா கடவுளே. திருத்துற கூட பிரச்சனை இல்லை. இப்போ திருத்த காரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 2-3 நாள் செல்லுங்க கராச்சாலை வேறு. அப்போ அது மட்டும் நாங்கள் போகிறதுக்கு வாகனம் இல்லை. அதுதான் அடுத்த பிரச்சனை. மற்றவனை கேட்டா சொல்லுவான் முன்னாட்டு தானே 4 கார் நிற்கிது 4 ஒன்றில் போனேன்ட்டு நான் போட்டது 4வது காரண்டு தான் போட்டதை தவிர 4 காரண்டு போடல. இப்போ அதையுமே விளக்கம் இல்லாமல் போட்டு கொஞ்சம் காலம் பதைச்சாங்களப்போ. மேலே வெளியில் வந்து வெயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் என்ன சொல்கிறது இவன் திறக்கவே வந்து கூசு தான் அவ்வளோ வரதுக்கு ஓகே இருக்கு. அதான் நான் நினைக்கிறேன் யாரு மஞ்சள் டிஷர்ட் போத்துல அவ்வளோ தனிக்கிறீங்களாங்கள் எங்கேரிய பறிக்கிறீர்கள் என்ன அடஸ்டாப்பா அதில் கை ஓகே கை ஓகேயா அம்மாங்க அதுதான் சரி வேலையை போயிட்டாவா அதுதான் சரி. அக்காங்க அண்ணாக்கள் மற்றண்ணா அண்ணே வீட்டு வரதும் இல்லையாடா அம்மா இல்லையா பாவா விடடி வா அண்ணா ஏன் அக்காவும் பேரே போகிறான் 2 ராசம் என்ன வெயில்றாப்பா கடவுளே. அதுவும் இந்த நெல் செய்கிற நீங்கள் சொன்னீங்களா நோமலாக இது சுனைக்குமோ என்னமோ நல்ல வரைக்கும் கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணிப்போம். ஏறப்ப என்னென்ன சும்மா அடிக்காதே. மற்ற இந்த கீரி மேலே அக்கா போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணாலும் அப்படியும் வந்தப்போ இந்த காசை வேண்டியிருந்தானே அவருக்கு நீங்கள் ஹோல் பண்ணி தாடா அவள் எவ்வளோ காசு வாங்கினவாண்டு எவ்வளோ வேண்டி எவ்வளவு வட்டி கூடி எவ்வளவு இன்றைக்கி 4 லட்சத்தில் வந்து நிற்கிது என்ன 4 லட்சத்துக்கு போனது எவ்வளோ மீட்டை வட்டி இருக்கு அப்புறமா இருக்கா உண்மையிலே அந்த தான் கொடுத்தோன்னைக்கு எவ்வளோ கோபம் வருது. கொடுத்தது தப்பில்லை. இந்த பாட்டு போடுறதுக்கே காசு ஓட்டுங்கடா புரியும்பா மாதத்துக்கு 300-400 ரூபா.
ஹலோ ஓமண்ணா ஓமாக்கா அந்த வெள்ள அந்த பெட்ரோல் செட்டில் லைன் ரெண்டோடைய அடுக்கையில் என்னென்றால் போங்க வரும் அப்போ இதாக்கா இப்போ உங்களுக்கு அந்த கடன் தான் மெயினான பிரச்சனையாக இருக்குதுண்ணே. ஓமண்ணா அந்த கடைனால எனக்கு அடிச்சு தொண்டெல்லாம் பிடிச்சு என்னண்டு வேலையே இருக்காங்க அடைக்குது இந்த ரெண்டு நாள் வேறு எனக்கு உதவி கடனையும் அடைச்சி வேலையும் அடைச்சா சரி. அந்த வேலையை மடக்கி தந்து நான் இந்த கடனையும் கட்டி விடாது. இந்த ரோட்டுல என்ன பிடிக்கங்க 16 சின்ன முதல் சொன்னா நீங்க நாளைக்கு வந்து பாருங்க இப்ப பள்ளிக்கூடத்தையும் விட்டுட்டாங்க. அது பொம்பளை பிள்ளை தானே? நான் 3 பொம்பளை பிள்ளை தான் டீச்சர் சரி. இப்போ அதை விடுவோம். என்னென்றால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குதுண்டு. அதில் சொன்னீங்கல்ல அது என்ன மீட்டர் வட்டிக்கு சம்திங் வேண்டினண்டு. ஆமாண்ணா எவ்வளோ வேணுங்க நீங்கள்? நாங்க பெரிய மரத்தை வீட்டுக்கு 50,000 வேணும். ஓ நான் மாத வட்டி என்றுதான் நான் நினைச்சேன். நான் ஒரு நாளைக்கு 1000க்கு 20 ரூபா அப்படி என்றுதான் நான் நினைச்சு வாங்கினேன். நீங்கள் 1000 ரூபாய்க்கு 20 ஆண்டு நினைச்சோ நீங்கள் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1000க்கு 20 ரூபாய்டா 50,000 ரூபா. அப்ப 50,000க்கு எவ்வளவு பாருங்க. 1000 ரூபாய்க்கு 20 ரூபாண்டா 10,000 ரூபாய்க்கு 200 ரூபாண்டா 50,000 ரூபாய் 1000 ரூபா ஒரு நாளைக்குண்டா 50,000 ரூபாய்க்கு மாதம் 30,000 வரா இல்லையோ? 50,000 ரூபாய்க்கு 30,000 மாதம். நீங்கள் அப்படி நினைச்சோ நீங்கள்? பாரு நீங்கள் 50,000 ரூபா வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபாண்டு நினைச்சோ வேண்டி நீங்கள் 1000 ரூபாய்க்கு. அதே 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 கூடவேக்கா ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு சொன்னாங்க. நாங்க வந்து சீட்டா கட்டுறோம்னு சொன்னோம். ஒவ்வொரு நாளும் 1000 கட்டினா அவர் 50,000 நாங்க 5,000 கட்டி விட சரி அவருக்கு. அக்கா நான் என்ன சொல்கிறேன்டா இப்போ 1000 ரூபாய்க்கு 20 ரூபாண்டா என்ன அப்போ இந்த கணக்கு என்ன சோதிக்குது? அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாண்டா மாதம் 30,000 ரூபா வட்டி. 30,000 வட்டி என்ன? எங்களுக்கு வட்டி அதில் சீட்டா தந்தோம். ஒவ்வொரு நாளும் கட்டுறது 1000 கட்டிட்டீங்களா நாங்கள் கொஞ்சம் மாதம் போகும் 3000 ரூபா வட்டியும் போடுது. விளங்கல நீங்கள் என்ன நினைச்சிங்க? நான் வந்து எனக்கு சீட்டா தந்தாங்க. சீட்டா தான் சொல்றது இந்த காசு. அப்படின்னா நீங்களே என்ன நினைச்சிங்க? சீட்டா தான் நான் நினைச்சேன். ஒரு நாளைக்கு 20 ரூபா வட்டி அதை ஒவ்வொரு நாளும் கட்டுவோம். 1000 கட்டினா அவர் 50,000 காசும் 3000 ரூபாய்க்கு திரும்ப நாங்கள் கட்டு விடுறோம். அப்ப அவர காசு சரி. இது 12 மணிக்கு போனீங்கன்னா அடுத்த 1 மணிக்கு கொடுக்குறா 50 ரூபா. அது வந்து ஜாவரக்காரருக்கு கொடுக்குறது நீங்க அக்கா கொஞ்சம் இருங்க. இது நீங்க யார்கிட்ட வந்தீங்க? இந்த முன்னுக்கு தான் இருக்கிறேன். நான் வந்து வீடு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க வந்து பாருங்க. நீங்க அதெல்லாம் காட்ட வேண்டாம். அப்ப அந்த நீங்க போன் பண்ணி சொன்ன அண்ணாட்ட வாங்கினு சொன்னீங்கல்ல அவர் அதை நான் அடிச்சு நான் நாவக்குழிக்கு திரும்பி போறேன்னு சொல்லி பிள்ளைகளோட படிப்பாக்க நாங்கள் அவர் தான் லேஞ்சி வந்து வாயில துடைங்கி ரெட்டம் உங்க கண்ணமெல்லாம் வீங்கி அவரை வச்சுட்டு அண்ணா நீங்க அந்த காசு எடுத்தாங்க நாவக்குழிக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போறேன்னு சொல்லி இல்லை நீங்க இருங்க பிறகு அவர் அவற்றாரு 30 கோயில் 30 டார்கெட் விழுந்துட்டு பிறகு 50,000 வந்து பிறகு 50,000 வந்து 25,000 மார்க் வந்து பிறகு 2 லட்சம் ரூபாய் காசு இதா தந்த தொகையா அந்த கோயில வேறு அண்ணா. அவர் என்ன செஞ்சவர்? அவர் காசு தந்தவர் அண்ணா. போயிட்டு வந்து இங்க சண்டை நடந்தப்பல கோயிலா போய் 3 நாள் வரத்துக்கு சண்டை சண்டேன்னா என்ன சண்டை? சண்டைனா காசு கேட்ட வரணும் எனக்கு. அந்த 50,000 வந்தோ? ஓகே. இவ்வளவு வட்டியும் நான் இப்ப என்ன கட்டேறாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறேன் வேலை. இப்ப தானே கட்டுறேன்னு சொன்னீங்க. நான் மீட்டர் வட்டிக்கு நான் அப்படி சொன்னேன். மீட்டர் வட்டி எனக்கு சொல்லல நீங்க. எனக்கு என்ன சொல்லி தானே அடிச்சது அந்த காசு தந்தவர்கள். உங்களுக்கு அடிச்சதோ? எனக்கு அடிச்ச தொண்டெல்லாம் பிடிக்கும் கண்ணமெல்லாம் கரங்கண்டு கண்ணு இப்படி சின்ன நாள் கண்ணு வீங்கி. இப்ப அந்த 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 உங்களுக்கு அந்த 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 அண்ணா எவ்வளவு அந்த கடனை? அவரும் 4 லட்சம் மாற்றி தந்தவர். எனக்கு 50 தந்தவர். ஒரு 10 நாள் திரும்பி 50 தந்தவர். 1 லட்சம் காசு தந்தவர். 1 லட்சம் மாற்றி தந்தவர் சொல்லித்தான் தந்தவர். அக்கா நான் கடனாத்தான் அவர்கிட்ட வாங்கி தரேன். நீங்க அவர்கிட்ட கழிவு நிம்மதியா வீட்டுல இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா உழைக்கிறதா கட்டுங்க எனக்கு
இப்பதான் வேலைக்கு நான் கிளீன் வேலைக்கு தந்தேன். அதையும் சம்பளம் இன்னும் தரையில்லை. இப்போ வாரம் பாருங்க, இப்போ அந்த 50,000 ரூபா காரி இந்த கடன் காட்டி போட்டீங்களா? 50,000 அவாடியா? ஓ ஓ, நான் எல்லாம் கட்டிட்டேன். நான் இந்த கட்ட வேண்டிய காசு இந்த கோயில்கார அண்ணாக்கு தான் கொடுக்கணும் காசு. அவரும் அவர்கிட்ட கடன் பட்டி தான் தந்தவர் எனக்கு. ஆனா வட்டி இல்லை, 4 லட்சமும் வட்டி இல்லாம தந்தவர். பாருங்க, இப்போ இந்த 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 அண்ணா வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? பாருங்க பாருங்க பாருங்க, இந்த அண்ணா வந்து இப்போ நீங்கள் இவர்கிட்ட போய் சொல்லக்குள்ள 50,000 ரூபாய்க்கு இவ்வளோ பிரச்சனைப்பட்ட உங்களுக்கு என்னண்டவர் என்ன நம்பிக்கை 4 லட்சம் ரூபா வந்தவர்? நாங்க வந்தோன்னா நாகப்பள்ளிக்கு முன்னாடி போனோம். நாங்க நாகப்பள்ளியில போயிருந்து நாங்க சண்டைக்கு பேசல இருந்து வந்து கோயிலுக்கு வந்த நாங்க இந்த கீரிமலைக்கு பஸ்ல அப்ப நாங்க நாங்க கீரிமலைக்கு சாப்பிட்டு போவோம். பிள்ளைகளை மேல குளிச்சுட்டு போவோம். கோயிலுக்காக வசதி இருக்காது. அது கோயிலே 3 நாள் நின்றுட்டாங்க. அப்ப இவர் வந்து சாப்பாடு போட்டு வரேன் மரத்துல. அப்ப நான் சொப்பினுக்க வந்து சாப்பிடுங்க சொப்பினுக்க வந்து இதா போய் கேட்டேன். அதுக்கு பறக்கலாமான்னு நீங்க மத்தியம் சாப்பிட வந்து நீங்களே இன்னும் போகாம நிக்கிறீங்க. இப்படி பிரச்சனை என்ன? அதனால வீட்டுல போனா சண்டை கொடுக்குறீங்க. நான் நாகப்பள்ளிக்கு போறேன். அப்ப இன்றைக்கு ஒரு பொழுது இதுல கிடந்துட்டு பிரிய நாங்க போறோம் வந்துட்டு இதுக்கெல்லாம் வானிலை ஒரு ஆள் ஃபாதர் சொல்லி உதவி செய்கிறேன். நான் அவர்கிட்ட பஸ் ஸ்டாப் கேட்க போறோம்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற போறீங்க. இத்தனை பிள்ளைகள் 3 பேர் பொம்பளை பிள்ளைகள். சரியான கட்சி இவருக்கும் பெருசா வேலை வட்டி இல்லை. இவரும் தொழில் எழுதலுக்கு தமிழ் வளவுகள் குப்பராக அப்படித்தான். அப்புறம் நான் தோட்ட வேலையில் போனேன். வெங்காயப்பட்டு கிளம்பி இல்லட்டானே என்ன அக்கா, நீங்க முதல் நான் கோல் பண்ணக்குள்ள 4 லட்சம் ரூபா கடன் உண்டும், அது மீட்ட வட்டி என்று தெரியாம நான் வாங்கி போட்டேன்னு சொல்லியும் அந்த கடனை வந்து உங்களுக்கு தந்தது அவர் என்று சொல்லியும் எல்லாம் சொன்னீங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டேன். நான் அண்ணன் நாங்களுக்கு உதவி செய்தவர். கட்டுங்க நீங்க, நான் வட்டி இல்லாம கட்டி விடுங்க. அப்ப அந்த அண்ணாக்கு தெரியும் தானே அக்கா உங்களுக்கு எவ்வளவு கடன்ன்றவருக்கு தெரியும் தான் தந்தவருக்கு. ஓ இல்ல முதல்ல 50 தந்தவர், வேண்டு 50 தந்தவர். அதான் அப்படியே. அப்ப அந்த அண்ணா வரதுக்காக அவர் சொன்னார் எனக்கு தெரியாது உங்களை அடிச்சு கேட்க சொல்லி எவ்வளவு கடன் உண்டு எனக்கு என்ன சொன்னவரா? ஓ அறுல எழுதையில போல இருக்க நகப்பிலே நகைத்த பாட்டு அந்த ரசத்துக்கு எனக்கு உதவி விட்டு கை தந்தவர். இந்த சௌரம் புள்ள குட்டிகள் எடுத்து அவன் 6 வரும் எனக்கு தெரியும். அப்புறம் கோயில போய் பருத்தொழில் இந்த கோயில் சோத்தை தின்றதுக்காக எனக்கு உதவி செய்தவர். அப்போ உங்களோட கதையை கேட்டாக்கா நான் இந்த வீடியோவில் அந்த மனுஷனை நான் பிள்ளையாக காய்ச்சி போட்டேனாக்கா. அந்த அண்ணாவை தான் அவர் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கால் பண்ணினவர். அப்போ நான் அவர் வந்து உங்களுக்கு மீட்டை வட்டி தந்து போட்டு அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கு எங்களை அனுப்பி உதவி செய்ய சொல்கிறாருன்ற மாதிரி நான் கதைச்சி விட்டேன். இதில் நான் போகல அங்கேருந்து அவர் எங்களுக்கு காசு கட்டு சண்டை பிடிச்சி போயிட்டு அவர் ரெட்டமே நான் பார்த்துட்டு லேஞ்சி வந்து எந்த கடமை கட்டி விட்டவர். அப்ப என்னத்துக்கு நீங்க 4 லட்சம் வரைக்கும் போனீங்களா? அவாக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருந்தது? அதான் ஒரு நாளைக்கு 20 சீட்டா கட்டுறது 1000 அவாட்ட 50,000 வாங்கி போட்டு கடைசி அவாக்கு எவ்வளவு கொடுத்து முடிச்சீங்க? நான் 4 லட்சம் கட்டுட்டோம். 1 ரூபா காசு குறைக்க மாட்டேன். பேசினால் மகளுக்கு புள்ள பிறந்ததாம். 50,000 வாங்கினவாக்கு 4 லட்சம் ரூபா கொடுத்தா முடிச்சீங்க? இல்ல நான் முதல்ல 50,000 எங்க பெரியம்மா செத்துட்டா. அவ பெரியம்மா செத்தப்பட்டுக்கு போய் திரும்பி 50,000 அக்கனிதா நான் சீட்டாவா கட்டுறவங்க. நான் இப்படி அக்கா நான் கேக்குறேன், நீங்க அந்த 50,000 வாங்கின அக்காவுக்கு எவ்வளவு கொடுத்து முடிச்ச? நீங்கள் நான் 4 லட்சம் கொடுத்துட்டேன். அதை தானேக்கா நான் இப்போ கேட்குறேன். அப்போ 50,000 வேண்டின ஆளுக்கு நீங்கள் 4 லட்சம் 3 லட்சம் ரூபா வட்டியும் போட்டு கொடுத்தீங்க? இல்ல நாங்க முதல் 50 வந்தோம், பேருந்து 50 வந்து 1 லட்சம் ரூபா காசு. அது மீட்டர் வட்டி தானே. 3 லட்சம் தான் வட்டியும் 1 லட்சம் ரூபா முதலும் கொடுத்தேன். நீங்க வேணுங்க நான் போய் சொல்றேன் வந்து வேணும் வட்டிக்கு கொடுக்குறவங்க இந்த கொப்பியா 1 லட்சம் ரூபா வாங்கின ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபா வட்டி, இன்னொரு ஆள்கிட்ட 4 லட்சம் ரூபா வண்டி கொடுத்துருக்குறீங்களா? இந்த கடவுளே, அந்த அண்ணாக்கு என்னென்னு கொடுக்க போறீங்க காசு? இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். வேலையில செய்கிறேன். நான் வேலைக்கு போய் கட்டுவேன். சம்பளம் போடையில இன்றைக்கு தான் முதல் சம்பளம் வர சாப்பிட்றேன். நான் சம்பளம் எவ்வளவு இப்போ உங்களுக்கு சம்பளம்? 20,000 சம்பளம். 20,000 சம்பளத்தை எடுத்து வீட்டை பாக்குறாங்க. இப்ப அவருக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? அதுக்கு நான் சொல்லிதான் தர இல்ல
நான் 5000 தந்து கழிக்கிறேன். அதுக்கு அதெல்லாம் இந்த வேலைக்கு சேர்ந்தேன் நான். 50,000 வாங்கி 1 லட்சம் வேண்டிய ஆளுக்கு 3 லட்சம் ரூபா வட்டி கொடுத்துருக்கீங்க. 4 லட்சம் ரூபா வாங்கின ஆளுக்கு 5000 சொன்னா இப்போ அந்த காசு கொடுத்து முடிக்கிற கடை. அதுக்கு பிறகு சொன்னா 1000 மணி வந்து அறிவியல் கொப்பில சண்டை வந்துட்டு எழுதுது. நல்லவனாக அந்த எங்க இருக்குதாப்பா அந்த சந்திக்கணும் கடவுளே. இங்க எங்க கீழ்மலை கோயில் இருக்கு கருத்தனை உங்க போன் எடுத்து வச்சிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கதைச்சவர் சரி உண்மையிலே அந்த ஆள் நல்ல மனுஷன். அவசரப்பட்டு நான் அந்த ஆளில் பிள்ளையா இருந்தேன் ஞாபகம் தீத்துட்டேன் பார்த்தீங்களா. நல்லாதான் இப்போ உங்களுக்கு கோல் பண்ண வழியா அவர் வேணும்னு எனக்கு கட்டிவிட்டு கடன் பாவம் வந்தால் நாங்க தாவரம் வந்தாலும் இருக்கணும் பாவம் வட்டுக்கு மூமெல்லாம் மிஞ்சி ரோட்டால வெக்கத்தை பார்க்காம அப்படியே நாங்க இங்க பட்டைக்கு மேலால இவற்றை வேட்டியை போட்டிக்கிறதா நான் அப்படியே நான் இதுக்கு போனேன். அதான் உங்களுக்கு அடிச்ச பொம்பளையா ஆம்பளையா? அவள் பொம்பளாங்க மகளிலாம் தேவையில்லாம காய்ச்சவன் நீங்க பொலிசுல கொண்டே கொடுக்கலையா? கொலுசுல கொடுத்த எனக்கு இது கிளம்பிக்கல நான் கடன் பண்ண வேண்டியது என்ன ஒரு உடனே இருக்கு. அது இல்ல நான் சொல்றேன் நீங்க இது காசு உங்களுக்கு அடிச்சே கொண்டே பொலிசுல கொடுக்கலையா? இல்லையா நான் கொடுத்தேன் சார். ஏன் அவள் சொல்லுவாள் நான் கொடுத்தேன். இவ்வளவு காலமாச்சு 4 லட்சம் வட்டி ஐயோ அப்படி எல்லாம் கதைக்கலாக்கா பொலிசுல அப்படி எல்லாம் கதைக்கலா. மீட்டர் வட்டி கதையே பொலிசுல கதைக்கலா. ஈவன் கடனா இருந்தாலும் அதுக்கு ஒரு தவணை தருவாங்க. மற்றது கை வைக்கலாது யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும். கடன் காக்க மட்டும் கதைக்கலை என்னோட வந்து தேவையில்லாம அடிச்சேன். நான் முதல் கை வச்சேன். நீங்களும் அடிச்சீங்களா? நானும் அடிச்சேன் சொல்லுவான் கடன் கட்ட வக்கீல் எனக்கு சொன்னாங்க. 4 பேரோட போ 2000 அப்படி கருவாங்க டக்குன்னு எடுத்து கழி வச்சேன். இந்த மாதிரி இப்ப தனிச்சு அவங்க கொண்டு பொம்பளை கொண்டு விட்டுக்கணும் நான் உதவும் சொன்னா அப்பல பிள்ளைங்களுக்கு கழி வச்சேன். சரி இப்ப நாங்க வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவருக்கு எத்தனை வயசுக்கா? 42 வயசு. 42 வயசா? அப்ப அண்ணனுக்கு வருத்தம் வேலை வட்டிக்கு அதுல அரசாங்கத்துல செய்தவருனே புரியத்தோட அரசாங்கத்துல செய்தது ஹெல்ப் இடத்துல அந்த வட்டாக்க தூக்கு டஸ்டிங் அதை தூக்கு தூக்கி பட்ட அறிவித்தல் இல்லாம நின்றுட்டு அவன் நானும் இந்த 2வது பிள்ளைய பெற்றிருந்தேன். நான் அது அறிவித்தல் இல்லாம உங்களோட அவர் வேலைக்கு போறலையா? போறவர் இப்ப வளவுக்கு பிறகு போய் 1000 1500 கொண்டு 200 300 எடுத்து போட்டு மிச்ச காத்து கொண்டு அது வேலையாச்சு. அதுல நான் அந்த பிள்ளைல பண்ணி கொடுக்க காலம்பரைக்கே சாப்பாட்டுக்கு போய் 3 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க கவாரன் அடிக்கிறவங்களுக்கா என்ன பெரிய அடிக்க பச்சிக்கிறா கிடக்குது படி இது அவருக்கு அந்த அவருக்கு அடிச்சுக்காய மேலே அந்த படி அவருக்கு அடிச்சு காய்ச்சிட்டாண்டா. சரி இன்றைக்கி இதோடைய முடிய போயிட்டேன். அவள் வாமாக்காம இல்லையா? பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போவோங்க ஆசைண்ணா. இந்த பாமேடாப்பா இந்த 4 லட்சம் ரூபா கொடுத்து கூட என்னன்றாப்பா வேண்டி இருக்க போகுது. அதுதானே ஒரு 50,000 1 லட்சம் பரவாயில்ல. சரி போட்டு கொண்டு விடலாம். அப்பாவி இவட கதையொண்டு ஒரு விளக்கம் இல்லா கதையொண்டு காய்ச்சொழியா நாங்களும் பிள்ளையாகுது ஆளுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கதை விளக்கமாக காய்க்கிறா இல்லையாப்பா கடவுளே. இவர்கிட்ட குரல் நான் யோசிச்சேன். அப்போ இந்த அப்படியே ஒரு குணமுள்ள ஆளாக இருக்கான்னு புறம் இந்த வேட கதையை கட்டு போட்டுதான்ப்பா அவசரப்பட்டுதான். இல்லாட்டி போகணும்னு நினச்சி தான் நாங்கள் இவ்வளோ வந்தது. பாப்போம் வேண்டியதை முடிச்சுட்டு போ. பாலவனம் எங்கே அவள் பிள்ளை? அம்மா வராம்மா ஏற்ற போயிட்டாளா? வேலை தான் ஒரே
என்ன வெயில்ரா பண்ட ராசா. எங்கே வேலை பண்ணுவாம்மா? என்ன அந்த நெல் செய்கிறாக்கோ? ஆ என்ன வேலையை பண்ணுவாம்மா? ம் வெங்காய காட்டுக்கா? எத்தனை மணி பண்ணுவோம்? முடிய 5:30க்கோ? 6 மணி போய் இப்போ 3:30 இப்போ பாரு. எப்படி போச்சு பிறகு என்ன இதெல்லாம் தோசம் எல்லாம்? ஆ போட்டுக்கலாம் அந்த பார்த்தேன் எல்லாம் ஆக்கள் எல்லாம் வந்து சமைச்சிக்க வச்சு செல்சி சாப்பாடெல்லாம் செஞ்சிங்களே. அருவண்ணா என்ன மெசேஜ் ஆகட்டும்? பிள்ளைக்கு இப்போ கை ஓகே போல என்ன? ஓ என்னமே போச்சு தோசங்கள்? அப்பா அகலையில் வந்தவங்களோ? ஆ வெய்யறதுக்கு ஒரு களைப்பும் பாட்டமாக கிடையாது. சும்மா திடீரங்களுக்கு எப்படின்டா வேலை செய்கிறாங்களுக்கு பிடிக்கும். அப்பா அப்போ அக்கா சாப்பிட்டீங்களோ? அங்கே வேலையிலையோ? ஆ வீடுகள் கொஞ்சம் ஜாடியாக ஊற்ற விரலமா போராடாக்கு நான் சொன்னான் பனங்கட்டிக்கு. அக்கா அப்போ அந்த மாத காசு உங்களுக்கு கடைசி எப்போ வந்தானக்கா? எனக்கு போன மாதம் தெரியல. போன மாதம் 75 தந்துட்டு தோசை காசு வந்தேன் அதால சரியில்லைண்ணா. 2வது முதல் மாதம் தந்தேன். மாசி தந்த நீங்கள்? மாசி தந்தாங்களே என்ன? மாசி இல்லை தை 28 தந்தீங்க. மாசி சாரி போன மாதம் மாசி இல்லை சாரி போன மாதம் தெரியல தை தந்தாங்களே. தை 28 தை 28 தந்தது. அப்போ போன மாதம் வந்த தோசை காசு வந்தது மாத காசு வேறு. ஓகே அப்போ சரியான வெயில் நாளைக்கு வெங்காயம் கட்டினது சரியான சூடு நிலா சூடு. அதுதான் ஓகேக்குள்ளே வெயிலது தான் 2 வேலை 6 மணிக்கு போனாலும் சரியான வெயில். அதை கட்டி ஏற்றிக்க நிற்கிறோம் பொறுக்கி நாங்கள் சொல்லி போட்டு விட்டு வந்தீங்களா? உங்களை வர சொல்லவே இல்லை. அதை ஏற்றி கொண்டு நிற்கணும். அப்போ நான் பொறுக்கி கொண்டு வந்தேன். மிச்ச பேர் 2 பேர் ஏற்றி கொண்டு நிற்க மிச்ச பேர் பொறுப்போம். இப்போ என்ன எப்போ கூட சம்பளம் 2000? இப்படி 6 மணி போனாங்க. இப்போ வேலைக்கு முடிஞ்ச வரைக்கும் குறையத்தான் விளக்கண்ணா இப்போ விளக்கே நீங்கள் 8 மணி தானே. எனக்கு 6 மணிலேருந்து இப்போலாமே சரிதான்டா வேணாம். தோட்டக்காரர் கொடுத்துட்டானே என்ன நேற்று போனாங்க. நேற்று என் சம்பளம் கசம்பு இருந்தேன். அதுதான் போய் கூட்டி வந்துருக்காவா. இது இப்போ என்ன மாதிரி இப்போ கையில் காசு இருக்குதா? போன மாதம் இந்த இல்லைண்டா? இல்லை நான் இப்போ வேலையை போனான் சம்பளம் கசம்பு இல்லை நான் கொடுக்கல. அப்போ இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண? சரி அதெல்லாம் பிறகு நான் வீடியோ பார்த்து செய்வோமே. அக்டோபர் என்ன 10ஆம் மாதத்துலேருந்து ஆரம்பித்தாங்க எனக்கா? 10, 11, 12, 1 இப்போ 10, 11, 12, 1 4 மாதம். இந்த அக்கா அந்த தங்கச்சி வந்து 5 மாதம் காசை அனுப்பினவன். அவள் 1 இயருக்கு செய்கிறேன்னு சொன்னவா முதல்ல 5 மாதத்துக்கு அனுப்பினவா. அது பிறகு வந்து தான் செய்கிறேன்னு சொன்னவன். நான் இப்போ ஆள்தான் மெசேஜ் பண்ணினான். நான் பதில் சொன்னால் சரி தான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். இனி வந்து நான் தங்கச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா டிரெக்டாக ஒவ்வொரு மாதம் அனுப்புவான் நினைக்கிறேன். ஆனால் சம்டைம் அவங்களுக்கு அந்த அனுப்புகிற ஒரு பிரச்சனை இல்லை. அது ஓகே. ஆனால் நான் இப்போ நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஒன்று அனுப்புவான்னு சொல்லி சொன்னேன். சரி அதை ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வோம். அப்போ இது 5வது மாதம்னு சொன்னால் அப்போ இதோட தங்கச்சியில் அந்த காசு முடியுது. நான் அவளோட காய்ச்சி போட்டால் ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அடுத்த மாதத்துக்கு செய்வோம். இந்த மாதம் விடுபட்டால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் வரையில. நானும் என்னத்துக்கு அதை விட்டேன்னு தெரியல. அதோட ஓகே போனது நல்ல மாதிரி முடிஞ்சேன். ஒரு குறையும் இல்லை. எல்லாம் முடிஞ்சேன். இந்த முறை எல்லாம் சந்தோஷமாக முடியும். ஓகே நான் வீடியோ பார்த்தா தான் தெரியுமாக்கா பிள்ளை மொழி இருக்கிற அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணாங்கள்ண்டு. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தந்தால்
மாசி ஏரியாவில் மாசியை விடுவோம் நாங்கள். மாசியை விட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அந்த கிடமை 5 மாதம் முடியுது. அப்போ அடுத்த காசு நான் தங்கச்சி எவ்வளோ தான் அனுப்பணும். நான் கதைச்சி விடுவேன். அப்படிங்க கதைச்சி போட்டு என்ன சொல்கிறேன்னா சரியா 20 அப்போ ஓகே தானே. இப்போ நாங்கள் உங்களோட நிறைய என்ன அந்த துவசம் சம்பந்தம் தான் கேட்போம். உங்களோட நினைச்சது என்ன கவலை நீங்கள் விரையிலண்டான்ற கவலை, மற்றபடி எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சு அதான் எல்லாம் முடிஞ்சுதானே. நீங்கள் இருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு இது ஒரு அலுவலாக போகிறோன்னு சொல்லி அதெல்லாம் விரையில. அப்போ உண்மையிலே சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தங்க போன 11ஆம் தேதி தான் நீங்கள் செத்தா நான் போன பையன் உண்டு இந்த பையன் ஒன்று 2 நாள்ல நான் அப்படி ஓட்டுருக்காரு. நாங்கள் ஜெயிலுக்கு போய் நீங்கள் மாறி சொல்லிட்டு எப்படி விட்டுருக்காரு. நான் என்னடா நீ சொல்லி நாங்கள் போய் 2 நாள் அண்ணா பிடி விட்டுருக்காரு. நாங்கள் பிடி வெட்டுறதுனால அண்ணா போயிருக்கேன் சொல்கிறேன். இவர் செவ்வாய்க்கிழமை மோசம் போனவர் 11ஆம் தேதி பங்குனி. நீங்கள் 10 ஏதோ பிடி வெட்டுறீங்களாக்குமே 9 உள்ளே போனேன். அப்போ ஓகே தானேக்கா, சந்தோஷம். நீங்களும் வேலையால் வந்து நீங்கள் இல்லை பேச்சு இருங்க, சோடா குடிச்சிட்டு போகலாம். இல்லை குடிச்சிட்டு போகலாம் அண்ணா, இருங்க சோடா குடிக்கணும். அப்போ என்ன மாதிரி ப்ரோக்ராம்களையும் செய்ய போறீங்களோ வீட்டே தான் அவளை கூட்டி வந்தேன். இப்போ அவன் ஒரு வீட்டை, ஆள் ஒரு வீட்டை, அவள் சின்னவள் ஒரு வீட்டை, பெரியவள் மட்டும்தான் இங்கே நின்று வரைக்குள்ள நாங்கள் கடைப்போ என்ன எங்கே விட்டு வர போட்டு வாங்க சோடா வேணா மாம்பழம் ஜூஸ் ஒன்றும் பண்ண மாம்பழம் நீங்கள் போட்டு வாங்க. மாம்பழம் மனைஞ்சு இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் போட்டு வாங்க பிள்ளை. சரி, பின்ன ஒரு மாம்பழத்தை வேண்டியா டயர்டாக தான் அட குடிச்சிட்டு போவோம். போகிற என்ன நீ மறைச்சா போகிற நிற்கிறீங்க நீங்கள்? இல்லை குடிச்சிட்டு தான் போகணும். உண்மையில் என்ன பெரிய சந்தோஷம் எனக்கு. அக்கினி என்ன ஒரு பிஸி போல. அக்கினி பிஸி அக்காவன நீ இப்போ சும்மா பிஸி நீ பச்சை ஊற்றி போட நீ இறம்புறா எல்லாம் கோல்கள் வரும். நேற்று உங்க இந்த வீடியோ பார்த்துறாங்க, இந்த காசு விழுந்து ஒரு அண்ணா எடுத்து கொண்டு இங்கே இதில் இருக்கா கோல்டு அடிச்சு டக்குன்னு அவசரமாக அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இந்த கதையில் தோசத்தை பற்றி வேறு எப்படி போன தோசை போடலாம் இல்லை நல்ல மாதிரி போச்சு. ஆனால் நீங்கள் நின்றுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் நின்றுப்போம். 2 நாள் வந்து இவர் இறந்த ஒரு டைமும் நீங்கள் இல்லை, ஒரு டைம் போடல. அப்போ ஒரு இடத்தையும் முன்னாடி வந்திருப்போம். இல்லை நீங்கள் அந்த எங்கேயோ ஏற்றுறதுக்கு போகிறோம். அப்போ 2 நாள் வந்து இந்த வீட்லேயும் வந்து வேலைன்றால அப்போ சரியாக வந்து டைம் கிடைக்கல வரதுக்கு. நான் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ என்ன செய்யறது? யாராவது வந்தாங்களா? இப்போ தோசை எல்லாரும் வந்தவங்களா? குடும்பம் இல்லை எல்லாம் நல்ல மாதிரி நின்று தம்பியார் நின்று எல்லாம் நல்ல மாதிரி அவரா 2 வேலை தம்பியார் தான் எல்லாம் முழுக்க நின்று எல்லாம் பாடப்பட்டு எல்லாம் செய்கிறவர். அப்போ இது ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு சிலர் மாதத்துக்கு செய்யறல மாதம் அந்த இது செய்கிறோம் நாங்கள் திதி. இது அந்த திதி பார்த்து செய்கிறேன்னா ஆண்டு ஒரு ஆண்டு. ஆனால் இவர் செத்த ஆண்டு வந்து இப்போ இந்த மாதம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி தான் அந்த இது என்ன இந்த இது பார்த்து செய்கிறது கஞ்சா திதி பார்த்து செய்கிறது. அப்போ அதால் மாதம் 28 வந்தது. அப்போ இப்போ என்ன இப்போ அந்த நெல்லி வேலை என்ன இது இன்றைக்கு என்ன வெங்காயம் கட்ட போனாங்க, நேற்று மட்டும் வெங்காயம் கட்ட போனாங்க. எங்க பக்கத்துல இல்லை அந்த நட்பு மண்ணுக்கு பக்கத்தில் ஆளுக்கு தெரியும் அங்கே சேர்ந்தாங்களா கிட்ட மட்டும். அண்ணா ஐயோ அக்கினியே வளர்த்தெடுக்கிறான். புதுசா உதவி திட்டம் செய்ய போயக்குள்ள அவன் அந்த இதா கதைச்சி வரக்கூடிய ஒரு ஆள் மாதிரி கொஞ்சம் வளர்த்தெடுக்கிறான். உண்மை கதை உண்டு. திருப்பி கேட்டேன் எனக்கு தெரியாது. தம்பி பை பச்சை ஊற்றி கையில் இது முதல் குத்துறது. இப்போ இது நேற்று குத்துறது. நல்லா இருக்கு, கை சும்மா இருக்கு. அப்போ அதெல்லாம் ஏதாவது செய்யணும் கொண்டு போய் நேற்று குத்துறது தான். அது அடுத்த போக்குள்ள காடு குத்துறது. மாமா பச்சையில கொஞ்சம் ஐயோ ஐயோ இது என்ன ஸ்கூல் எடுப்பா? இல்லை இது இல்லை இல்லை சில ஸ்கூல்ல வந்து அவைக்கு இந்த வெள்ளை ஜோனி வந்தான் வெள்ளை பிரைவேட்டா
எல்லாடியும் போய் அக்னிச்சோட வெயிலத்துக்கு வெள்ளையா தெரியும் அப்படியே இருக்கீங்க அந்த கடல்லாம் தெரியுது லைட்டா. அப்ப என்ன சாப்பாடு மதியம்? மதியம் இந்த வயலுக்கான சாப்பாடு வயலுக்கு அப்படியே பொடியது. இவன் மகள் சோறு வச்சு இறைச்சி வேண்டி சமைச்சிருவா. நல்ல விஷயம். நேற்று நான் வேலையை போட்டு நான் சமைச்சிருவா. ராத்திரி நாங்கள் இந்த வீட்டை வரைக்கும் கொஞ்சம் மேலே ஆளாக போச்சு நடந்து வேற. வெங்காயம் ஏற்றி கொண்டு அங்கே பறிச்சு தான் தருவோம். அப்போ அதான் எத்தனை நாளைக்கு வேலை இருக்கு இந்த வெங்காயம்? முடிஞ்சது. நீ இந்த வேற வேற இடத்துக்கு இடக்காடு நான் பள்ளிக்கூடம் நாளில் போயிடலான்னா சனி ஞாயிறு தானே இப்போ போகிறது. வேலை இப்போ அவங்கள யாரும் தெரிஞ்சாங்க செட் பண்ணி தரதுக்கு வந்து வேலைக்கு இல்லை நீங்களா தேடி போகிறதா? இல்லை ஃபோன் பண்ணுவேன் நான். அப்போ எங்களுக்கு முதலாளி இருக்கிறா அப்பாவா கூடியணும். இப்போ இடக்காடு பக்கம் தான் எங்கள் ஆக்கள் கூடுதலாக போட்டி நம்ம அங்கே இடக்காடு நீர் போயிட்டு அதுவும் இப்படியே 6 மணிக்கு போனால் 3 மணிக்கு வேலை விட்டுருவோம். 3 மணிக்கு விட்டால் இங்கே 4:30 பஸ் இருக்குது. 4:20 இங்கே வர 5 மணியா. தோட்ட வேலையெல்லாம் தெரியும். தோட்ட வேலை தெரியுமா? நான் நங்கனிக்கல உடல் வேலை செஞ்சேன். நான் உண்மையாக தான் இப்படி 4 மணி வீடியோ விட்டுறாங்க. அம்மாவுக்கு என்ன மாதிரி சோமோ அதான் கவிதாசனே அவங்க தென்னையில் தண்ணி ஊற்றி கொண்டு அவன் வந்து வீட்டு வழியே போனா விவசாயி ஆயிடுவான். செய்யத்தானே வேணுமே என்ன கடற்கட்டாலே கவிதா தான். இப்போ அதை விட வந்து என்ன சொல்றது, இந்த வண்டி குளோசோல் செக் பண்ண போகிற உடம்புல அடுங்க விடமான் 10 மணி நேரம் ஆளை காணல வீட்டு வழியே. மாம்பழ ஜூஸ் மட்டும்தான் வயலுக்கு விட்டா தெரியும் ஐயோ கால் நில சூடு ஒரு பக்கம். அதோட இப்போ என்ன புவி கிட்ட போன மாதிரி சூரியன் வெயில நிக்கலாது. ஏன்னா சூரிய கிட்ட வராது நம்ம கிட்ட போகணும் அப்படின்னா 9-10 மணிக்கு இப்பெல்லாம் நிக்கலாது. இந்த அவ்வளோ வெயிலண்ணா. உண்மைதான். வெங்காயம் தடல் முறவீரும் வெங்காயம் கட்ட கையாலும் மட்டும் நம்மளாம் அப்படி இருக்கணும். அதில்தான் இருக்கணும். யோசிக்க வேண்டிய யோசியம் தான். உண்மைதான். கொஞ்சம் பதிஞ்சாலே படம் முடிஞ்சுது. 10 போயிடும் எல்லாரும். அக்கா யோசிக்கிறது அதுவரை சூரியன் கொஞ்சம் பதிஞ்சாலே நடக்க முடியும். இப்போ நிலா தேயுது தானே. அதே மாதிரி இது ஒன்றும் நடக்காது. நிலா தேயுது இல்லையா? அப்ப என்ன அவாச பௌர்ணமி அது வந்து என்ன சொல்றது, மறைக்கிறாளா அப்படி காட்டு பண்ணிக்கிங்க. இது துவசத்து சிறுபிடிய காக்களுக்கு சொன்னான் வந்தவன் பிள்ளையன் பார்க்க வந்தவன் வந்து சின்னவாக்கு நெஸ்டம் மாப்படி மணின்னு கொடுத்துடுவா பிள்ளையன் பார்க்க வந்தவன். நீ அவன் விட என்ன நடந்தாலும் போக வேண்டிய கடமை தானே. நாங்களும் போவோம் தானே. நான் வந்தவன் ஆட்டோவில் பின்னாடி அவங்களுக்கு இப்போ வீடு மாறிட்டாங்க. வீட்டை போயிட்டாங்க. பாலாஜிகளா நீங்கள் போனீங்க கண்ட நாங்கள் வீட்டுக்கு போதான் வேணுமா நீ போவேண்ணா என்ன போவேன் சொன்ன அவங்க தேடி வந்தவங்க நானே பிடிச்சி போறேன். உறவுகளை வளர்த்து கொள்ளுங்க. இல்லை நான் இன்றைக்கு இதெல்லாம் உங்களால் கிடைச்ச உறவுகள் என்ன இன்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். உண்மைதான். ஆனால் பிள்ளைகளை மெசேஜில் ஓடி சும்மா கதைப்பினா நாங்கள் கதைக்கிறது சின்னாக்களும். இவனுக்கு டியூஷன் இல்லையோ? போகிறது என்ன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பையன். வெள்ளி ஞாயிறும் இல்லை. அந்த அறநிறைக்கின்றபடியே இல்லை மற்றபடியே இவங்களை எல்லாத்துக்கும் அனுப்பணும். அறநிறைக்கு போனவே இப்போ கொஞ்ச நாள் போவான் விட்டுட்டினோம். நீங்கள் வீட்டை இல்லாதால படிக்க மாட்டானு விளையாட்டு செஞ்சுவானு வரக்குள்ள தான் அவன் ரோட்டில் நிற்கான். பிள்ளாந்த பள்ளிக்கூட நல்லா போகிறேன் இல்லை நான் வேலைக்கு அப்போ போயிட்டா நினைக்கிறேன். இவன் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்தாலும் டியூஷனுக்கு போவேணும். பள்ளிக்கூடத்தை வந்தாலும் டியூஷனுக்கு போவேணும். கோயிலுக்கு போனேன். விஷ்ணு அது வந்து அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முடியும். இங்கே போட்டேன் இந்த 2 கடையும் அங்கே கீழ்நிலையை போகணும். ஓ அங்கே போ இந்த இந்தியாவில் கடை போட்டும். அதுதான் சந்தோஷம். சொல்லுங்க மற்ற கவிதாசிக்கும் அக்கினிக்கும் சொல்லுங்க. ஆமாம் என்ன சொல்ல இப்படி நாங்க விசாரிச்ச சந்தோஷம். அது பிள்ளைகள் உங்களோட இருக்குதுலே அப்பா மற்ற நேசம் கடவுள் தந்த ஒரு கூட என்ன அந்த மனுஷன் நேசனே இல்லோ கடவுளே ஆத்தே அந்த மாதிரி ஒரு மனுஷன் எடுக்கல இங்க இலங்கையில கூட ஒரு சகோதரன் மாதிரி அதையும் அவரையும் பார்த்து கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு அவருக்கு ஏதாவது அதை சொல்லி வாய் வார்த்தையால சொல்லி உண்மை நிலையத்தான் சொல்லணும். பாயால சொல்லலா நோமலா
ஆனா நீர் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல இது தருவார் தம்பி. உங்களோட கதைக்க கிடைச்சது எனக்கு சந்தோஷம். சந்தோஷங்கள். நான் ஜெர்மன் வந்துட்டேன், பெர்லின் வேற பிளான் பண்ணா வேற கிடைக்கல. அப்பா இந்த நம்பர் இருக்கு அப்ப நாங்கள் எங்களை பற்றி டெலிபோன் சொல்லக்கூடாது. இந்த நம்பரை நீர் பதிச்சு வச்சுக்கொள்ள உங்களுக்கு என்ன இதுண்டாலும் என்னோட தொடர்பு கொள்ளும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். என்ன நான் தொடர்பில் இருப்பேன், பிரச்சனை இல்லை. நான் அடிக்கிறேன்னா சந்தோஷம் காய்ச்சல் எல்லாரும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. தம்பியும் உமக்கு நான் ஒரு பார்த்து கொள்றாசா அதை மட்டும் சொல்றேன். கட்டாயம் அது பாப்போமா. வீடுகளை எல்லாத்தையும் அடிக்கடி போட்டு காட்டாதீங்க. கண்ணுகளை அதுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் தானே எங்களா, அதால நாங்கள் பிரச்சனை வந்து காரணமே அதுதான். நான் உம்மோட உரிமையோட கதைக்கிறேன். இந்த பெத்த புள்ள மாதிரி உம்மோட கதைக்கிறேன். 71 வயது கதைக்கிறேன். இந்த இதுகளுக்கு தப்பு இல்லாது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனா அதுகளை எல்லாத்தையும் உங்களாது பிரைவேட் விஷயங்கள் என்ன அது எனக்கு. ஆனா என்ன சொல்றாங்க உண்மையா, நான் ஒன்றுமே மறைத்து செய்யறேன் தெரியும் தானே. எல்லாமே ஒரு சந்தோஷம் தான் என்று வட்டு செய்யறேன். சரி கிருஷ்ணா, அது அந்த சந்தோஷமா உள் மனதோட 1000 பேர் பார்த்தா அதுக்கு இன்னொரு வேறையான இதுவும் இந்த பொறாமப்படுற சனம் இருக்குது வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிற சனம். அது உண்மைதான். மற்றது இந்த மருந்து எதுக்கும் மருந்துல அந்த கண்ணூத்துக்கும் மருந்து இல்லையே. அது எங்க சொந்த அனுபவங்கள்ல எல்லாம் கிடைச்சிருக்கு. என்ன அங்க ஒரு நிமிஷமா. சரி அப்புறம் வார மாதிரி. சரி ஹலோ அங்கிள். ஓம் தம்பி நீர் மோட நான் குழப்பித்தன் கணிச்சு கொள்ளுமோட கதைக்க கிடைச்சதே எனக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க எத்தனையோ வருத்தமா நம்மட எந்த கேட்டாலும் நான் சொல்லுவேன். நம்மட எந்த இது என்ன செய்து நீர் கொண்டு நீங்க கதைக்கிறதுல தெரியுதானே எவ்வளவு நேசிக்கிறீங்க. பாடத்தை விட நான் உண்மை நேசிக்கிறது கூட. ஆனா அடிக்கடி வந்து நல்ல உதாரணம் போறது உண்மை நான் நல்ல வேற ஸ்தானத்துல வச்சிருக்கேன். எல்லாரையும் பாக்கணும்னு அண்ணானே அந்த உங்களோட வெளிவாயால சில அதுகளை அது நோம்பலா நீங்க மறுபடியா கிடைக்கும். உங்களை எல்லாம் உங்களை நீங்கள் உங்களை மாதிரியே நீங்கள் இருங்க. அப்படியே நீங்கள் உங்களோட இதை மாத்தாதீங்க. அவ்வளவுதான் எனக்கு. நீங்க தொடர்ந்து செய்யுங்க. சரத்து செய்யறத செய்யுங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் டெலிபோன் எடுங்க. நாங்கள் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்போம். பெரிய டீம் உங்க உள்ள ஆடு மாடு தவிர மிச்சம் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுட்டு நீங்க அந்த காலத்திலேயே எல்லா இடத்திலும் இருக்கிறோம் எல்லாரும். சரி அங்க இவ்வளவு மங்களுக்காண்டி சப்போர்ட்டா காய்ச்சே பெரிய சந்தோஷம். நான் அப்ப ஆறுதா காய்க்கிறாங்க கதைப்பமா. மற்றதப்பன் வாகனம் ஓடுறது கவனம். வாகனம் ஓடுறது கவனம். அது கவனம். சரி கவிதாசிட்டையும் சொல்லுங்க. அப்படி ஒரு விசாரிச்சு கேட்டுதான் இருக்காங்க. கேட்டுதான் இருக்காங்க. கவிதாசிலையும் சொல்லுங்க. சின்ன முடியும் தானே கவிதாஸ் பாவம். அதுவும் அன்றைக்கு அவன் வீட்டை போய் அங்க அவன் அம்மாவோட அந்த தண்ணி வச்சு அதெல்லாம் பார்த்தோம்னா வைஃப் அழுது அது எங்களை தாக்கிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு விளங்கிட்டு. ஐயோ மறந்துட்டீங்களோ நீங்க பாடி விடுறீங்க. என்னோட என்ன இது நான் நார்மலா கதைக்கிறது அப்படித்தானங்க. அது என்ன சொல்றது தெரியாது. ஜோக் தானே. உண்மையான நிலவரங்கள் அதுதான் தெரியாது. எல்லாருக்குள்ளேயும் கஷ்டங்கள் சோகங்கள் இருக்கும் தான். என்ன செய்யறது அதெல்லாம் தாண்டி நடந்து போறதானே. சரி தம்பி சந்தோஷம். ஓகே அங்க பாய் see you டாடா டேக் கேர் பாய். ஓகே அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சங்கானே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவசரமாக கருத்துரை போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தபடியே நான் இடையில போயிருப்பேன் போகணுன்னு வந்தேன்னு சொல்லி. அப்போ அதால் வந்து நான் வெளுக்கிட்டேன். சங்கானைக்கு வந்துட்டு நாளைக்கும் போயிடலாம். நாளைக்கு ஒரு கல்யாணம் உண்டு வீடு தேடி வந்த காட்டப்போ போகாட்டும் சரி இல்லை. அப்போ நாளண்டைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் போவோம் சின்னவன்ட்ட சொல்லிக்கொண்டு நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் முக்கியமாக அந்த அன்னைகிட்ட ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்டாப்பா. என்ன இருந்தாலும் சரி அவர் வீடியோ பார்த்தாருன்னு சொன்னால் ஒரு விளங்கும் தானே. ஒரு
விளங்காமையால் அவார்டை கதையை கட்டு டக்குன்னு காய்ச்சாங்க. அதில் வந்து நாங்கள் குற்றம் சாட்டினில் தானே இப்படி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது. பிறகு மாவட்டம் இது அறிஞ்சா பிறகு ஆனால் அந்த பாவம்டாப்பா இப்படித்தான் அந்த காசை வேண்டியிருக்க போய் நீ வேண்டி இருக்கிறேன்னு சொன்னாலும் இன்னும் இந்த எனக்கு நான் ஒன்றுமா விளங்கு இல்லை. இந்த நாலு மெசேஜ் பண்ணுறேன் அடிச்சு காய்ச்சுவேன். ஹலோ சொல்லுங்கண்ணா. ஓம் சாவரம். என்னென்றால் நீங்கள் சொன்ன அந்த அவையிட்ட போகன்றதான் நான் இங்கே கீரிமலைக்கு வந்தேன். நான் அப்போ வந்து நான் அதில் அதோட சேர்த்து வேற ஒரு அக்கா ஒரு ஆள்கிட்டையும் நான் போக வேண்டிய அந்த காசை கொடுக்குறதுக்கு. அப்போ நான் கால் பண்ணி எவ்வளவு கடன் கேட்க, அப்போ அப்படி 4 லட்சம் ரூபா கடன் சொல்லி சொன்னால் அப்படி மீட்டர் வட்டிக்கு வாங்கினது என்று சொல்லி, அப்போ நான் எங்கேக்கா வேண்டுவீங்க அப்படின்னு சொல்ல வந்தவா சொன்னால் உங்கள்கிட்ட தான் வேண்டிதான். இல்லை இல்லை என்னட்ட வேண்டிய இல்லை இல்லைப்பா. அவன் வீட்டில இருந்து ஒரு 5-6 ஒரு 500 மீட்டர் தூரத்துல ஒரு அக்காட்ட வேண்டவா கொஞ்சம் தெரியுமையா. என்னென்றால் அப்போ கதையை கேளுங்களேன். அப்போ என்ன கதை என்றால் நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். அப்போ எடுக்கக்குள்ள உண்மையாக கீரிமலைக்கு வந்தது வந்து இப்போ உங்களோட இந்த உங்கள் பாப்பமண்டு தானே. அப்போ பாப்பமண்டு வந்து ஒரு டிவாக்கு கால் பண்ணேன். விவா வந்துட்டு என்ன சொன்னா அப்படி கடன் அதுவும் உங்கள்கிட்ட அனுபவம்ண்டு. அப்போ நான் யோசித்தேன் இவைகிட்ட கஷ்டம் தானே, இவைகிட்ட கடனை வாங்கிடலாமல் நீங்கள் வந்துட்டு எங்களை அனுப்பி எங்களை ஹெல்ப் பண்ண வச்சு நீங்கள் அதை வாங்குறதுக்கு தான் எங்களை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் வீடியோலையும் வந்து சொல்லி போட்டு நான் என்னென்னு இப்படி செய்யக்கூடாது சரியான மெனவர்த்தமாக போயிட்டுதுன்ட்டு. பிறகு வந்து நான் அக்கா கடிச்சு கேட்டேன். நான் கேட்க பிறகு அவ வந்து விளக்கம் சொன்னா அப்படின்னு சொன்னால் எப்படி இன்னொரு ஆள்கிட்ட தான் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி. அப்ப நான் இந்த ஒரு ரீசனுக்காண்டி நான் அவட அந்த கதையை கேட்டுட்டு தான் நான் அங்க போகல. ஏன் மட்டும்னா கடனுக்கு வந்து பார்க்க ஹெல்ப் பண்ண வரதும் குறைவு. அப்போ நான் இப்படியான இதில் அதோட நீங்கள் வந்துட்டு சொல்லி இவன் இப்படி சொல்ல எனக்கு மனஸ்தாபமாக போயிட்டுதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோவில் காய்ச்சி போட்டு நான் போகலைன்னு சொல்லி போட்டேன். பிறகு நான் அவார்ட்டை எல்லாம் ஃபுல்லாக கதைச்சி வந்து எல்லா டீட்டெயிலும் எடுத்தேன். அப்போ தான் என் மனசு உறுத்திச்சுது. நான் வந்து இப்படி உங்களை வந்து நான் ஒரு பிள்ளையாக திங்க் பண்ணிட்டேன்ட்டு. சாரியா. இப்ப என்ன நீங்க 50,000 கொடுத்து வந்து அவ்வளவு வட்டி வேண்டிக்கிறாங்க. ஏன்னா மனச்சாட்சி நான் 1 லட்சம் கொடுத்து போட்டேன். நீங்க என்னண்டு நீங்க ஒரு யார்கிட்டயோ காசு வேண்டி கொடுத்துருக்கீங்களா? என்னண்டு நீங்க வேண்ட போறீங்க? எனக்கு வந்து தங்கச்சி உதவி செய்யுது. இந்த செலவுக்கு அனுப்பினவா? தங்கச்சி வெளிநாட்டுல இருக்கிறா. இந்த செலவுக்கு எனக்கு அனுப்பினவா? இந்த தேவைக்கு அனுப்பினவா? கொஞ்சம் கிடந்தது. எனக்கு மடத்துல வேலை செய்த அவட கேசு மட வேலை செய்யற சம்பளத்துல நான் அவங்க அவட காசு கொடுக்கல. அது கடனை அந்த காசு தான் கொடுத்துறேன். நான் கடனா தான் கொடுத்துறேன். நான் சொன்னேன் நான் அப்படி யாருக்கிட்ட நீங்க வேண்டி தாங்கன்னு சொல்லி வேண்டி தரணும்னு சொல்லி கடனா தான் கொடுத்தேன். ஏன்னா அவன் வீட்டிலேயே இருக்க முடியல. 2 தரம் அடிச்சு ஒருக்கா அடிச்சு கடைசியா வந்தவா உங்களுக்கு அடுத்த நாள் வாரம் முகம் எல்லாம் பீங்கி சொண்டெல்லாம் பிடிச்சு கழுத்தெல்லாம் புராட்டி காயங்களோட வந்தேன். எனக்கு தெரியுமே நான் எல்லா விஷயமும் கேட்டான். அதுதான் கேட்ட உடனே உண்மையிலே நான் என்ன சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் வந்து நான் கதைக்கக்குள்ள வீடியோவில் கூட நான் இப்போ உங்களை தவறாக நினச்சிட்டேன்னு சொல்லி போட்டு தான் நான் உங்களை திருப்பி அடித்தேன். உங்கள்கிட்ட ஒரு சொறி சொல்லணும்னு சொல்லி அடித்தேன். நீங்கள் எடுக்கலை. இப்போ நீங்கள் எடுத்த சந்தோஷம். இப்போ என்ன சொல்கிற அவைக்கு அப்படி ஒரு நிலைமைன்றீங்க. பாவம் அவை நிறைய வந்து எல்லாம் முத்தரிச்சிருக்கணும். ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். ஆனால் என்ன சொல்லுவாங்க கடனுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு இல்லாமல் அவைக்கு நாங்கள் எதுவும் சாப்பாடு அப்படி இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவோம். நான் திருப்பி இருக்கா பார்ப்பேன். நான் போய் பார்க்குறேன். நான் இன்றைக்கு அந்த வீடியோவில் நான் கதைச்சேன். நான் இப்போ கதைச்சேன்டைக்குள்ளே இப்போ ஓரளவு நிலைமை விளங்கும் தானே பார்க்குறாங்களுக்கு. அப்போ அவங்க வந்து போய் பாருங்க அவங்கள அப்படின்னு சொன்னால் நான் கட்டாயம் வந்து பார்ப்பேன். பார்த்து வந்து செய்வாங்க. போய் பாருங்க. வேலியும் அடைக்கணும். வீடெல்லாம் திறந்தபடிதான் இருக்கு. வேலி அடைக்கணும் சொன்னவா? நான் பார்க்குறேன். ஓகே, நன்றியா. சரிண்ணா. ஓகே காஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே பாய். நீங்க காஞ்சது பெரிய விஷயம். ஓகே பாய். ஓகே, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வந்துட்டு அண்ணா டைம் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் அவங்கள போயிட்டு பார்ப்போமா வேணாமா இப்படின்னு பார்த்தாலும் அந்த நம்ம கொடுக்குற காசில் ஒரு கொஞ்சம்
இந்த அண்ணனுக்கு தான் போகும். ஆனால் உண்மையிலே கொடுக்க வேண்டியானேப்பா மேடா, உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் ஆகிக்கிறாப்பா. அப்போ அதை ஏதோ நீங்கள் யோசித்து போட்டு ஒரு பதில் சொன்னால் நாங்கள் போய் பார்த்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.